அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். பூராட நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்துட்டாலே, தனுசு ராசி என்பது அம்பு வில்லுந்தான். ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க அவங்க. அந்த அம்பு வில்லுந்த எப்போவுமே ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிற மாதிரியே இருப்பார் பாருங்க. அவருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதுங்க. எதையாவது ஒன்று அடையணும் லைஃப்பில், சும்மா இருக்கக்கூடாது. தியாகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அது. போருக்கும் கூட தயாராக இருக்குமா. அதனால தானே அம்பு வில்லு கையில் வச்சுக்குது. அவங்களுக்கு என்னது, மென்மையான மனசுங்க. பூராட நட்சத்திரம் மென்மையான மனசு, பாசத்துக்காகவே இயங்கும். தன்னுடைய தாய் தந்தை மேலேயும் நம்மளுடைய தாத்தா பாட்டி மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க தெய்வங்களை நிறைய வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கும். அந்த குடும்பத்தில் காலையில் எந்திரிச்சா குளித்து திருநூறு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு முகத்தை அழகாக, பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசி முகம் அழகாக வச்சுக்கும். வசீகரமான முகம், தெய்வ அம்சம் பொருந்தியது. அப்போது இதெல்லாம் ஜாதகத்தில் நல்ல யோகங்கள் இருக்குது இல்லையா. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பெரிய யோகத்தை அது ஏற்படுத்தும். அப்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூராடம் நூலாடாதுன்னு சொல்லுவாங்க. நூலாடாதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, கழுத்தில் நூலாடாதுங்கிறது தான் அந்த காலத்தில் சொன்னது. அது வயசானவங்க யாரோ ஒருத்தர் பூராட நட்சத்திரக்கார வீட்டில் கணவனை இழந்தவங்க இருப்பாங்க. நடுத்தரமானவங்க இல்லை ஒரு இளமையானவங்க யாரோ ஒருத்தருக்கு நூலாடாமல் போயிடுமா, அது ஒரு தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷம் அதில் இருக்குதுங்கிறது தான் அந்த காலத்தில் அந்த பழமொழியெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம். அப்போது அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு யோகங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரம் தான் அனுபவிக்கும். பூர்வீக சொத்து எப்படா நம்மளுக்கு கிடைக்கும், பூர்வீகத்தில் எப்போ நம்ம பலப்படுத்துவோம், நம்ம தாத்தாவோட பேரை எப்போ சம்பாதிப்போம், இந்த யோகமெல்லாம் ஜாதகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது இந்த தெய்வத்தினுடைய அம்சங்கள் அது எல்லாம் பொருந்திய வாழ்க்கை எல்லாமே சிறப்படையும். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நடக்கும். அப்போது தெய்வத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் பொருந்திய நட்சத்திரம் அது. சார்பு மூளை, வாழ்க்கையில் எதையாவது பிடிச்சி முன்னுக்கு வந்துடணும். நமக்குள்ளே ஒரு போட்டியை உருவாக்கணும். பொறாமை இருக்காது அவங்ககிட்ட, போட்டியை உருவாக்கணும். அவரை விட நான் இன்னொரு மடங்கு நான் எச்சா வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு. இந்த சவால் விட்டு ஜெயிக்கணும் ஒரு வைராக்கி இருக்கும். ஆனால் வெளியே சொல்லாது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. வெளியே சொன்னாதான் வீக்னஸ் ஆயிருமே, அதனால் உள்ளேயே வச்சுருப்பாங்க. அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், முன்னோர்கள் சேர்த்திய சொத்து, முன்னோர்கள் வாங்கிய வரங்கள், இது எல்லாமே ஜாதகத்தில் பொருந்தும். அப்போது இதனுடைய அம்சங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அல்லவா. குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகத்தையும் அது பலப்படுத்தி கொடுக்கும். அப்போது அவங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தாச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு லட்சியத்தை அடையிறக்காக காலையில் எந்திரிச்சு உட்காந்து தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, யாராவது ஒரு அறிவு சொன்னாங்கன்னா கேட்டுக்கலான்னு நினைக்கிறது, இந்த வேலைகளெல்லாம் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது எல்லாமே எங்கிருந்து கிடைக்குது? இது எல்லாமே நம்மளுடைய உள்ளத்துலேருந்து வருது. அப்போ இதை தெய்வத்தை நம்ம இந்த விஷயங்களை நம்ம செய்யணும் அல்லவா. அப்போது இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும், மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த ஜோதிடம் சொல்லும். அப்போது இந்த குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமான முறையில் இருக்கும். இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. இடம், வீடு, வாசல், சொத்து, சுகம், இது எல்லாத்தையும் தேடி வச்சு கடைசி காலத்தில் நம்ம பேரம்பேத்திக்கெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். நம்ம வாழ்ந்த போதுங்க, நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். இவங்க சொல்கிற வார்த்தையே பாருங்களே, காலச்சக்கரத்துக்கு அது 9. நம்ம அப்பா சொத்து தாத்தா சொத்து ஏதாவது இருந்தால் அது எதுக்குங்க? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாம் சம்பாரித்து நம்மளே வாழ்ந்துட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையை விடுங்க, நம்ம காலம்தான் கெட்டுருச்சு, எப்போ முடிஞ்சு போச்சு, இப்படி சொல்லியே தன்னுடைய சுகபோகத்தை எல்லாம் தாண்டி அந்த நம்ம பெற்ற குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியாகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு அந்த குடும்பத்து மேலே அந்த பாசம் எப்பவுமே இருக்கும்.
எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பேரும் புகழை சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இதெல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச ரகசியம் தானே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுங்கிற எண்ணம் இருக்கும் அல்லவா. அப்போது இந்த தெய்வத்துடைய அம்சங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க தனுஷ்கோடி போய் அந்த கடலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எடுத்து தலையில் தெளிச்சிட்டு நீங்கள் சாமி ராமேஸ்வரத்தில் போய் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டு வந்தாலே பூராட நட்சத்திரக்கார் பெரியாள் ஆயிடுவாங்க. ஏன் அப்படி? அந்த பூராட நட்சத்திரத்துக்கு தனுசுன்னு வரும். அதுக்கு பேரே தனுசு கோடி. அந்த தனுஷ்கோடிங்கிறது எங்கே பிறக்குதுன்னா, ராமர் வில் போட்டது தனுஷ்கோடியில். அந்த வில் போட்டு பூஜை பண்ணி 9ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்ததே அந்த வில் போட்டு தனுஷ்கோடியில் தான். அதனால தான் எல்லோரும் ராமேஸ்வரம் போனால் தனுஷ்கோடி போயிட்டு வருவாங்க. அப்போ தனுசு ராசி எங்கே இயங்குதுன்னா தனுஷ்கோடியில் இயங்குது. அப்போ விரயங்கள் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா தனுஷ்கோடி எல்லாம் விரயமானதுனால அந்த மண்ணில் வச்சு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் புண்ணியம் வந்து சேர்ந்து புண்ணிய சேத்திரமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த உலகத்தை நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கும்போது நம்மளோட காலம் வந்து சரியாயிருமா. அதனால தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை மூச்சுப்பாரும்பாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு அளவாக சொன்ன வார்த்தை அது. ஆனால் நீங்கள் கோயிலை கட்டிப்பார் கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பார். அவர் சாதாரண விஷயமா? ஒரு கோயில் கட்டி வச்சா 7 தலைமுறை சாப நிவர்த்தி ஆகுங்களா. அப்போ 7 தலைமுறை சாப நிவர்த்தி ஆக போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு. அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்கள் பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டி வச்சு எல்லா மக்களும் ஒரு காலத்தில் வந்து மனசில் இருக்கிற குறையெல்லாம் சாமிகிட்ட வேண்டி அந்த குறையை நிவர்த்தி பண்ணிவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் தலைமுறையாக வாழ்த்துறங்கிறதுக்காக கோயிலை உருவாக்குனாங்க. அந்த பிரபஞ்ச சக்தி வச்சு செஞ்சாங்க. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி 4000 வருஷம் 5000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில்களே இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே 4000 5000 கோயில்களுக்கு மேலே இருக்குது. இது எல்லாம் யார் இதை உருவாக்கி வச்சுட்டு போனால்? அப்போ அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்த காலத்திலேயே சில பாவங்களை செஞ்சுட்டு புண்ணியத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. பாவங்களை செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு அசுரனை அழிக்கணுன்னா அழிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு பிராச்சித்தமாக ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தோஷம் அதோடு அடிபட்டு போட்டுன்னு. அப்போ பரிகாரம் அந்த காலத்தில் இருந்திருக்கல்ல, ஆதிகால பரிகாரம் இருந்திருக்குதல்ல. எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் செதஞ்சு கிடக்கும். ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் 108 கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அன்றைக்கி ராஜா எல்லாத்துக்கும் மங்களையும் எடுத்து கொடுப்பார். அத்தனை பேர்த்துக்கு வஸ்திரங்கள் கொடுப்பார். எல்லாத்துக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அப்போ எந்த சாப சத்தியங்களை ஊருக்குள்ளே விட்டுருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வயிறார திருப்தியாக போயிட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு குடும்பத்தில் அந்த அரமனைக்கு தோஷம் வராதுன்னு அந்த காலத்திலேயே அன்னதானத்தை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கல்யாணங்களை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த பூராட நட்சத்திரம் ஒன்று மட்டும் பெருந்தன்மையான நட்சத்திரம், சாப்பாடு போடக்கூடிய நட்சத்திரம். வர்றவங்களை அரவணைக்கும், சாப்பிட்டீங்களான்னு வயிற்றை தொட்டு பார்த்து சாப்பாடு போடும். அந்த மாதிரி ஒரு பாசத்துக்குன்னே கட்டுப்பட்ட நட்சத்திரம். அதுக்குரிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு திருச்சியில் உத்தமர் கோயில். திருச்சியில் உத்தமர் கோயில் அழகாக சின்ன கோயில் தான், ஆனால் பவர் சக்தி ரொம்ப பவர். அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போனேன். இன்றைக்கி அந்த கோயில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1000 பேர் வர்றாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் உத்தமர் கோயில் போனேன். இது ஏன் சார் உத்தமர் கோயில்னு பேர் வச்சாங்க? அதாவது வந்து கரடு முருடாக வாழ்ந்தவங்க கூட இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் எந்த தவறும் இல்லாமல் உத்தமனாக வாழணுங்கிறதுக்காக உத்தமர் கோயிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப பவர். எப்போவுமே சின்ன பொருளுக்கு பவர் ஜாஸ்தி தான். அந்த கோவிலில் இந்த பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்னு சொல்லி இதனுடைய பெரிய யோகத்தை சொல்கிறேன். அப்போ அது போக ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா இந்த எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். பெரிய புத்தகம் A4 சைஸு ஒரு பெரிய புத்தகத்தை இதில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே 2 நாளில் கிடச்சிரும். அது போக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம்.
பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.